அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ரியன் ஜான்சன் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான வேக் அப் டெட் மேன் எ நைஸ் ஆஃப் மிஸ்ட்ரி என்ற அமெரிக்கன் கிரைம் மிஸ்ட்ரி படத்துடைய விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியில் இருக்கும் ஒரு தேவாலயத்துக்கு முன்னாள் பாக்ஸர் மற்றும் இப்போது பிரீஸ்டான ஜட் டிரான்ஸ்பர் ஆகி வருகிறாரு. இதுவரை இந்த தேவாலயம் மான்சிக்னார் ஜெஃபர்சன் விக்ஸ் என்பவரால நடத்தப்படுது. இவர் எப்படிப்பட்டவர்னா, கடவுளை மக்களிடம் கொண்டு போவதில் ரொம்ப கடுமையாகவும் பயமுறுத்தும் விதத்திலும் பேசுற நபர். புதுசா வந்த நம்ம ஜட்டுக்கும் இவருக்கும் பல முரண்பாடுகள் உருவாகுது. இது இப்படி இருக்கையில குட் ஃப்ரைடே அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள மர்மமான முறையில ஒரு மரணம் நடக்குது. இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பம். இந்த கொலையை விசாரிக்க பிரபல டிடெக்டிவ் டேனியல் கிரெக் வருகிறாரு. ரொம்ப சிம்பிளா தெரிகிற இந்த மரணம் தேவாலயத்தின் ஹிஸ்டரி, பணம் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள், பழைய குடும்ப சண்டைகள் மற்றும் சிலரின் ஒரிஜினல் கலரை வெளிக்கொண்டு வரும் பெரிய மர்மமா மாறுவதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். நைவ்ஸ் அவுட் சீரீஸ்ல வெளியாகி இருக்கும் 3வது படம் இது. ஒரு லாக்டு ரூம் மர்டர் மிஸ்ட்ரியோட தேவாலயத்தை மையமா கொண்டு பல லெவல்ல போகிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம். கொல்லப்பட்டது யாரு, யார் இந்த கொலையை செஞ்சது, எப்படி செஞ்சாங்க என்ற உண்மையை கண்டுபிடிக்கும் போது நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் அப்ப எல்லோருமே உண்மையை சொல்றாங்க. ஆனா கூடவே எதையோ மறைக்கிறாங்க. தேவாலயம் அமைந்திருக்கிற கிராமத்தையும் கொலை நடந்த தேவாலயத்தை சுற்றி பெரிய ட்விஸ்டும் ஷாக்கிங் உண்மைகளும் ஒவ்வொன்னா வெளிப்படும் வகையில இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. படத்துல எழுதப்பட்ட க்ளூஸ், மிஸ்டைரக்ஷன் எல்லாம் நம்மள ஒரு டைரக்ஷன்ல கூட்டிட்டு போய் கடைசியில அப்படியே வேறொரு திசைக்கு கொண்டு போற அளவுக்கு ஸ்மார்ட்டா இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப கண்ட்ரோலா இருந்துச்சு. சடனா லவுடான மியூசிக் இல்லாம டென்ஷனை ஸ்லோவாகவும் டைட்டாகவும் பில்ட் பண்ற ஸ்டைல்ல இருந்துச்சு. படத்தோட விஷுவல்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் மற்றும் சஸ்பென்ஸான சூழலை கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணுது. அதிலும் குறிப்பா டார்க் கோல்டு கலர் லைட்டிங்ஸ், நீளமான காரிடார் ஷாட்ஸ் போன்றவை மிஸ்ட்ரி ஃபீல இன்னும் அதிகரிக்க செஞ்சது. ஜட் கதாபாத்திரத்துல நடிச்ச ஜாஷோ கானரோட பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டும்படியா இருந்துச்சு. இன்னசென்ட் பிரீஸ்ட் என்ற ரோல்ல அமைதியா தெரிகிற இவர் தான் படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. இவருக்கு அடுத்தபடியா டேனியல் கிரெய்கோட பெர்ஃபார்மன்ஸ்ல சிரிப்பு வரவைக்கும் சாகசமான பேச்சுக்களும், ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வருபவரான இவரது வித்தியாசமான பிஹேவியர் நல்ல என்டர்டைன்மெண்ட்டையும் லைட் ஃபன் ஃபீலையும் கொடுத்துச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனிப்பட்ட சீக்ரெட், கில்ட் மற்றும் தனிப்பட்ட மோட்டிவ் மாதிரி பல விஷயங்களை சேர்த்தது மேலும் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்க உதவி இருக்கு. இதுவரை வெளியான நைட்ஸ் அவுட் சீரிஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் டார்க் டோனோட இருந்துச்சு. ஆனா ஸ்ட்ராங்கான ரைட்டிங், லீட் கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், அட்மாஸ்பியர் மற்றும் மிஸ்ட்ரியை பில்ட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியா இருந்துச்சு. மேலும் கதையில வர ட்விஸ்ட் எல்லாமே ஈஸியா பிரிடிக்ட் செய்ய முடியாதபடி இருந்துச்சு. சில சீன்ஸ்ல கேரக்டர்ஸுக்கு நல்ல எமோஷனல் வெயிட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு தரமான மிஸ்ட்ரி கிரைம் படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.